ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ம், பீட்ரூட்ல சோப் எப்படி செய்யறது? அதுவும் நம்ம வீட்லயே எப்படி பீட்ரூட் சோப் செய்யறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வீடியோல பார்க்க போறோம். பீட்ரூட் ஆக்சுவலா ரொம்ப நல்லது. அதுல இருக்கிற அந்த கரோட்டின்ங்கிற பொருள் வந்து நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷன்ஸ வந்து கம்மி பண்ணி, நல்ல ஒரு கலர் டிரான்ஸ்ஃபர்மேஷன கொடுக்கும். சரியா? அதனால பீட்ரூட் சோப் வந்து நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. நம்மளோட ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டாவும், அது மாரி டார்க் பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க வந்து இத வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இது ரொம்ப நல்லது. சரியா? நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? வந்து லைட் சொல்யூஷன் வந்து நம்ம சோப்பு செய்யறதுக்கான லைட் சொல்யூஷன் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ எடுத்துக்க போறோம். எவ்வளோ 146 கிராம்ஸ் 147 கிராம்ஸ் வந்து நம்ம இதில் 146 காட்டுது. 147 கிராம்ஸ் வந்து லைக்கு தேவையான காஸ்டிக் சோடா நம்ம வந்து எடுத்துக்க போறோம். 147 சில கொஞ்சம் பத்தல போட்டுக்கலாம். 147 147 கிராம்ஸ். இதுக்கு வந்து இந்த லைட் ரெடி பண்றதுக்காக காஸ்டிக் சோடா வந்து 147 கிராம்ஸ் வந்து காஸ்டிக் சோடா நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். அடுத்தது வந்து வாட்டர் வந்து தண்ணி வந்து கண்டிப்பா இது எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா கையில கிளவுஸு மாஸ்க் எல்லாம் போட்டுக்கணும். இது ரொம்ப முக்கியம். சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ஆக்சுவலாக ரொம்ப முக்கியம். தண்ணி வந்து இது கூட மிக்ஸ் பண்றதுக்கான தண்ணி வந்து 180 கிராம்ஸ் வந்து இப்போ நம்ம தண்ணி எடுத்துக்க போறோம். 180 கிராம்ஸ் தண்ணினா என்ன தண்ணி எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா டிஸ்டில்டு வாட்டர் தான் எடுக்கணும். டேப் வாட்டரோ ஆரோ வாட்டரோ எடுக்கக்கூடாது. ஏன்னா கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா வரும். அதனால நம்மளுக்கு வந்து ஸ்கின் இரிட்டேஷன் அப்படிலாம் வர்றதுக்கு சான்ஸ் அதிகம். அதனால நம்ம வந்து 180 கிராம்ஸ் வந்து தண்ணி வந்து எடுத்துக்கணும். சரியா? எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம லைட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே காஸ்டிக் சோடா தண்ணிக்குள்ள வந்து காஸ்டிக் சோடாவை போடக்கூடாது. காஸ்டிக் சோடா தான் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணணும். சரியா? அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இது போடும்போது நிறைய புகை எல்லாம் வரும். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஆக்சுவலா வந்து நம்ம வந்து இப்போ வந்து பீட்ரூட் சோப் தான் செய்ய போறோம். அதுக்காக என்னடா தண்ணி வந்து அளவு கம்மியா இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. என்ன அப்படின்னா ஏன் தண்ணியோட அளவு நம்ம இப்போ கம்மியா வச்சிருக்கோம் அப்படின்னா, யூஸ்வலா நம்ம சோப்பு செய்யறதுக்கு காஸ்டிக் சோடா வந்து எவ்வளவு எடுக்கிறோமோ அதுக்கு அப்படியே டபுளா எடுக்கணும் தண்ணி. ஆனா இதை வந்து நம்ம வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து சேர்க்க போறோம். ஸோ அதனால பேலன்ஸ், அதாவது 180 கிராம்ஸ் தான் வந்து நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். மீதி உள்ள அளவுக்கு வந்து நம்ம வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து சேர்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லைட் சொல்யூஷனை வந்து ரெடி பண்ணி இது வந்து கொஞ்சம் நல்லா ஆறணும். ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து ஆற விட்டுறலாம். வந்து கட்டி இல்லாம நல்லா கரைச்சிருங்க. பாத்தீங்களா? கிளவுஸு, மாஸ்க்கு, சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்கு இது காகிள்ஸு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கணும் கண்டிப்பா. இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்ச்ல எடுத்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை கூட சேர்க்கும் போது வந்து வடிகட்டி தான் எடுத்துக்கணும். ஏன்னா இதுல வந்து டஸ்ட் எல்லாம் இருக்கும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன கரையாத கட்டிகள்லாம் இருக்கும் காஸ்டிக் சோடாவோட. அதனால கண்டிப்பா வந்து நம்ம வந்து வடிகட்டி தான் எடுத்துக்கணும். சரியா? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கரைஞ்ச உடனே நம்ம வந்து இதை வந்து ஆடுறதுக்காக வச்சுக்கலாம். வந்து நம்ம வந்து இது கூட 150 கிராம்ஸ் வந்து பாம் ஆயில்
பாம் ஆயில் எடுத்திருக்கோம். ஏன் அப்படின்னா பாம் ஆயில் வந்து கோகனட் ஆயில் மட்டும் போட்டோம்னா நுர வரும். ஸோ கொஞ்சம் கூட ஹார்டனிங் ரொம்ப ஹார்டாயிரும் கோகனட் ஆயில் மட்டும் போட்டோம் அப்படின்னா. ஸோ பாம் ஆயில் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு நுர அதிகமா வர்றதுக்கு அது வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம வந்து 200 கிராம்ஸ் வந்து ஜூஸ் எடுத்து வச்சிருக்கோம். பீட்ரூட் ஜூஸ் 200 கிராம்ஸ் வந்து ஜூஸ் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அடுத்தது வந்து இது கூட வந்து ஆல்மண்ட் ஆயில் வந்து ஒரு 150 கிராம்ஸ் வந்து நம்ம வந்து பாம் ஆயில் எடுத்து வச்சிருக்கோம். கூட வந்து 50 கிராம்ஸ் வந்து நம்ம வந்து ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துடலாம். அதுதான் சரி. உங்ககிட்ட ஆல்மண்ட் ஆயில் இருந்தா சேருங்க, இல்லை அப்படின்னா ஆலிவ் ஆயில் இல்லைன்னா விளக்கெண்ணெய் அது கூட ஆப்ஷன் தான், கூட சேர்த்துக்கலாம். ஒரு 50 ml சேர்த்துக்கலாம். நான் இது கூட கொஞ்சம் கேரட் ஆயில் சேர்க்கிறேன். ஒரு 10 ml கேரட் ஆயில் சேர்த்துடலாம். கேரட் ஆயில் வந்து எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கேரட் ஆயில் ஒரு 10 ml கேரட் ஆயில் சேர்த்துடலாம். கேரட் ஆயில் ரொம்ப நல்லது. கேரட் ஆயில் வந்து எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நாள் வீடியோ போடுறேன். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கேரட் ஆயில் செய்யறது ஈஸி தான். கேரட் ஆயில் வந்து ரொம்ப நல்லது. அதில் வந்து கெரோட்டின் இருக்கனால ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப க்ளோயிங் கொடுக்கும். இனி வந்து இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோகனட் ஆயில் வந்து எடுத்து வச்சிருக்கோம். கோகனட் ஆயில் வந்து 800 கிராம்ஸ் வந்து கோகனட் ஆயில் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ நம்ம ஆயில் வந்து கோகனட் ஆயில் வந்து நான் ஒரு 800 கிராம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். என்ன இந்த கலர்ல இருக்கு அப்படின்னா, இது நம்ம வந்து கலருக்காக இதுல கொஞ்சம் வேம்பாலப்பட்டை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சிருக்கேன். இது வந்து கோகனட் ஆயில் வந்து கலருக்காக, அதாவது நேச்சுரல் கலர் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து இதை மாதிரி செஞ்சுக்கலாம். வேம்பாலப்பட்டை வந்து எல்லா இதுலயும் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். நீங்க போனீங்க அப்படின்னா நீங்க வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து நேச்சுரல் கலருக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இப்போ இதுல 800 கிராம்ஸ் வந்து நான் வந்து கோகனட் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். அதை இந்த வேம்பாலப்பட்டை கொஞ்சமா எடுத்து போட்டு கொஞ்சம் அப்படியே நீங்க எண்ணெயில கொதிக்க விட்டுட்டீங்கன்னா அதோட கலர் வந்து ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இறங்கிடும். இங்க ஒரு அழகா கலர்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் நம்ம வந்து இதை வடிகட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஃபுல்லாவே எல்லாத்தையும் சேர்த்தலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்ல ஒரு கலர். அது மாதிரி நீங்களும் வந்து வேம்பாலப்பட்டையை இன்டியூஸ் பண்ணி இது இன்டியூஸ் பண்ண ஆயில் பார்த்தீங்களா எவ்வளோ அழகான ஒரு நேச்சுரலான ஒரு கலர். அதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த லைட் சொல்யூஷனோட நம்ம வந்து இந்த பீட்ரூட் ஜூஸை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வந்து இதை வடிகட்டி இதோட மிக்ஸ் பண்ணிடலாம், சேர்த்துடலாம்.
லையோட இந்த பீட்ரூட் ஜூஸை வந்து ஆட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த எண்ணெயோட வந்து நம்மளால ஆட் பண்ண முடியாது. ஆட் பண்ணோன்னா அது வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா சேராது, மிக்ஸ் ஆகாது. அதனால இனி வந்து கலரே மாறிடுச்சு. வந்து நம்ம வந்து இதை வந்து லைவ் சொல்யூஷனை வந்து இந்த ஆயிலோட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம், வடிகட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். ஜூஸ் ஊற்றும் போது வேற ஒரு கலர் மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இனி வந்து நம்ம வந்து ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்டே நம்ம வந்து சேர்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா நம்ம பீட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கலரே வேற மாதிரி ஆயிடுச்சு. போட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இது சேர்க்க போறோம், அதுக்கான எசென்ஷியல் ஆயில், அப்புறமா ஸ்மெல்லுக்கு ஃப்ராக்ரன்ஸ் வந்து கொஞ்சமா சேர்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பீட்டர் போட்டு ஒரு அடி அடிச்சிடலாம். கொஞ்சம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இது சேர்த்துடலாம். ஃபர்ஸ்டே வந்து நீங்க ஃப்ராக்ரன்ஸ் ஃபர்ஸ்டே சேர்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு, பார்த்தா நமக்கு தெரியும். கொஞ்சம் இந்த டைம்ல வந்து நம்ம வந்து ஃப்ராக்ரன்ஸும் எசென்ஷியல் ஆயிலும் சேர்த்தலாம். வந்து என்கிட்ட வந்து எசென்ஷியல் வந்து டீ எசென்ஷியல் ஆயில் இருக்குது. ஸோ அதுதான் வந்து நான் வந்து கொஞ்சம் சேர்க்குறேன். உங்ககிட்ட எந்த எசென்ஷியல் ஆயில் இருக்கோ அதை வந்து நீங்க சேர்த்துக்கோங்க. எசென்ஷியல் ஆயில் சேர்த்தாதான் நமக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில். இது வந்து ஸ்கின்னுக்கு வந்து இன்ஃப்ளமேஷனை குறைக்கும், ரொம்ப நல்லது. அப்புறமா என்கிட்ட வந்து ஆவகேடோ எசென்ஷியல் ஆயில் இருக்கு. ஸோ இது கொஞ்சம் சேர்க்கலாம். ஃப்ராக்ரன்ஸ்க்காக ரோஸ் ஃப்ராக்ரன்ஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ அது கொஞ்சம் சேர்த்துடலாம். ரோஸ் வந்து
இந்த ஆவக்கடா வந்து ரொம்ப நல்லது. ஸ்கின்னை ரொம்ப மாய்ஸ்சரைஸ் பண்ணி ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதனால ஆவக்கடா எசென்ஷியல் ஆயில் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட என்ன எசென்ஷியல் ஆயில் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் எசென்ஷியல் ஆயில் போட்டோம் அப்படின்னா தான் ஸோ வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும், ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வந்து நல்லா நுர வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் வந்து சுகர் எடுத்து கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா நுர வந்து நல்லா வர்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை சவுட்டபிள் சொல்கிறாங்க, இதை வச்சு அப்படி நம்ம ஊற்றுறது அப்படி தெரியணும். இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம வந்து இதை வந்து மோல்டில் ஊற்றிடலாம். மோல்டு வந்து நீங்கள் வந்து ஸோ நல்லா வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நம்ம வந்து மோல்டில் இதை ஊற்றிடலாம், அவ்வளோதான். இந்த திக்னஸ்க்கு இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ நம்ம மோல்டில் ஊற்றிடலாம். பார்த்தீங்கன்னா வந்து கலரே வந்து ஃபுல்லாக மாறிடுச்சு, மாதிரி க்ரீனிஷ் கலர் ஆயிடுச்சு. ஸோ ரெடியானதுக்கு அப்புறம் தான் என்ன கலர் வரும்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து வேற எது கலரும் வந்து நம்ம சேர்க்கலை. நீங்கள் பார்த்தீங்களா, அவ்வளோதான், அந்த கலர் தான். இது வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலருக்கு மாறிடுச்சு. இது வந்து நல்லா காஞ்சி வரும்போது எந்த கலருக்கு வரும்னு தெரியல, பார்க்கலாம். இப்போ வந்து 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து செஞ்ச சோப்பை வந்து அன்மோல்ட் பண்ணிடலாம். ஒரு நாள் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு நாளில் வந்து சரியாகலை அப்படின்னா நீங்கள் தொட்டு பாருங்க, இல்லை 2 டேஸ் கழிச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து வச்சு கரெக்டாக 1 டே ஆகுது, நல்லாவே செட் ஆயிருச்சு. இப்போ நம்ம அதை அன்மோல்ட் பண்ணி எடுத்துடலாம். சரிங்களா, எவ்வளோ அழகா ஈஸியாக அன்மோல்ட் பண்ண வருது. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம். நல்லாவே காஞ்சிருச்சு, சூப்பராக இருக்கு. இதை நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா தான் வந்து இது வந்து கொஞ்சம் நல்லா காற்று படப்பட தான் ரொம்ப நல்லா சூப்பராக வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்யும்போது ஒரு கலரில் இருந்துச்சு, இப்போ நம்ம வந்து அன்மோல்ட் பண்ணோன்னே பாருங்க இந்த கலரில் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி லைட் ரெட் கலர்ல இருந்து லைட் கிரீன் கலர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலர்ல இருக்கு, ஒரு ஆஷ் கலர் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா செட் ஆயிடுச்சு. நீங்க ஒரு 30 டேஸ் கழிச்சு நம்ம வந்து அழகா யூஸ் பண்ணிக்கலாம்.
நீங்க தொட்டு பாருங்க. அது எடுக்க வந்துச்சுன்னா எடுத்துடலாம். இல்ல அப்படின்னா இன்னும் ஒரு 1 டே கூட அப்படியே விட்டுட்டீங்கன்னா சூப்பரா வந்து வந்துரும். வந்து ஓரளவுக்கு நல்லாவே செட் ஆயிடுச்சு. எடுத்துட்டு பாருங்க. அழகா வந்துருச்சு. வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா. பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கு. எதிர்பார்க்காத எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராவே வந்துருச்சு. அழகா செமையா வந்துருச்சு. சோப் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இந்த மாதிரி வீட்ல நீங்களே வந்து செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த சோப்பு செய்யறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.